எல்லா வல்ல இறைவனின் அருள் கருணையை பெரிதாக கொண்டு குருமார்களின் திருவடிகளை போற்றி ஞானத்தின் வாயில் நின்று அளிக்கின்ற அத்தனை அருள்வாக்கும் இறைவாக்கு என்றே உறுதியாக உள்ளமாற நினைந்து இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நம் கோயில் அருள் சக்தியின் மகிமைகளை உலகமெங்கும் பார்த்து பூஜித்து கொண்டிருக்கிற ஆனந்தமான எல்லா நல்ல ஆன்மாக்களுக்கும் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் கருணை கிடைக்கப்பெற்று அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் ஈடேறி இந்த பிறவி பயனை அடைந்து அவர்கள் பெருமை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பிறந்திருப்பதாக நம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்பமும் துன்பமும் சுழன்று கொண்டு இருக்கு என்பதை அவன் உணரும் பொழுதெல்லாம் ஒரு நேரம் இறைவனையும் மறுநேரம் மனிதனாகவும் அவன் காட்சியளிக்கிறான். அளவுக்கு மீறி துன்பப்படுகிற பொழுது என்ன கடவுள் என்று வெறுப்பான். அளவு கடந்த இன்பம் வருகிற பொழுது ஆண்டவனை மறந்து மிதப்பான். இரண்டுக்கும் இடையிலே ஆளில் துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாலில் தெரிவதென்ன பாவம் பராபரமே என்று தாய்மானவசாமி கூறியது போல இடைப்பட்ட நிலையில் சுழண்டுகிட்டு இருக்கிறவன் தான் குருமார்களையும் ஆண்டவனையும் தேடி அலப்பாயுவான். இது மனித வாழ்க்கையினுடைய இயற்கை. யாரும் குற்றவாளியும் அல்ல, நிரந்தர சுத்தவாளியும் அல்ல. ஒன்றில் பெரியார், ஒன்றில் தெரியார். இதுதான் இந்த உலகத்தின் மாயை. ஆனால் மனிதன் துன்பப்படுகிற பொழுது மட்டும் மிக துவண்டு கொண்டு இன்பப்படுகிற பொழுது எதையும் நினைக்காத ஆணவ உணர்வுகளிலே தன்னை மறந்து வாழ்ந்து ரசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் செல்வம் இருக்கின்ற பொழுதே இறைவனையும் நினைக்க வேண்டும். இறைவனை நினைத்தால் ஆண்டவனுக்கு சொத்து சேரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் வேண்டாம், எல்லாமே அவன்தான். இந்த உலகமே நான் தான் என்னும் ஒரு பரோபகர சக்தி தான் இறைவன் என்னும் ஒரு சக்தி. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது பல்வேறு உருவங்களை வைத்து கும்பிட்டுக்கிட்டு பல்வேறு சித்திரங்களை வைத்து வணங்குகிறீர்களே, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நடுநிலையான பக்தர்கள் கேட்பாங்க. அந்த பக்தன் நடுநிலையானவன். ஏன்னா அவன் இல்லைன்னு முடிவுக்கு வரல, இருக்குன்னு முடிவுக்கு வரல. இந்த உருவந்தான் இறைவன்கிற மெய்ப்பாடு அவனுக்கு தெரியறதுக்கு அவன் விரும்பவும் இல்லை. ஞானத்தை அடைந்தவன் எந்த உருவத்தையும் கும்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஞான பெருந்தகை என்பது இந்த உலகையே இயக்குகிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை உணர்ந்தவர்கள் உருவ வழிபாடுகளை பெரிதாக கருதுவதில்லை. ஆனால் அந்த ஞான ஆற்றலை அறியாமலேயே உருவ வழிபாடை தவறு என்று சொன்னால் அவர்களால் அதற்கு விளக்கம் கூற இயலாது. ஞானத்தை அடைந்தவன் உருவ வழிபாடை பெரிதாக கருதவில்லை என்றால் அவன் பக்கத்தில் ஒரு தெளிவான கருத்தும் ஒரு மெய்ப்பாடும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையும் இருக்கும். ஒருவர் கேட்டார், கருப்பசாமி அப்படின்னு கூப்பிடுறீங்க, கருப்பசாமிங்கிற உருவம் ஒன்று தான், ஒருத்தன் தாம்னா இங்கேருந்து மதுரையில் ஒருத்தர் கருப்பசாமியை கூப்பிடுதார், மெட்ராஸில் ஒருத்தர் கூப்பிடுதார், ஆந்திராவில் ஒருத்தர் கூப்பிடுறார். ஒரு கருப்பசாமி ஒரே நேரத்தில் எத்தனை இடத்துக்கு போக முடியும்? அப்போ உருவத்துக்கு என்ன விளக்கம் வச்சுருக்கிறேன்னு ஒருத்தன் கேட்குறான். புரிகிறதா? அதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது? அப்போ ஒரு உருவம் தானே எப்படி ஒரே நேரத்தில் இத்தனை இடத்துக்கு போக முடியும் என்பது அவர் புரிந்து கொண்ட ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சராசரி மனிதன் பதில் சொல்ல முடியாது, ஞானி தான் பதில் சொல்ல முடியும். இந்த கேள்வி மிகவும் உன்னதமானது, உணர வேண்டியது, தெளிய வேண்டியது, தெரிய வேண்டியது. தெளியவும் வேண்டியது, தெரியவும் வேண்டியது. ஆகாயத்தில் சந்திரன் மட்டும் இருக்குன்னு ராத்திரி தெரியுது.
கூடவே விண்மீன்கள் இருக்குன்னு மினுக்குன்னு தெரியுது. எல்லாமே இருக்குது. பகலில் சூரியனை தவிர எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பகலில் சூரியனுடைய பிரகாசம் அதிகரிப்பு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய ஒளி வீசிக்கொண்டு தான் இருக்குது. இந்த ஒளியை மிஞ்சி அதால் ஒளி வீச முடியலை, நம் கண்களுக்கு புலப்படலை. ஆனால் அது இல்லைன்னு மட்டும் யாரும் முடிவுக்கு வர முடியாது. அது இருக்குது. ஆகாயம் ஒன்றே, ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது. திறந்த வெளி, அளவில்லாதது. அஸ்ட்ரானமி, வானவியல் சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள், அதை புரிந்து கொள்வார்கள். இந்த ஆகாயம் என்பது ஒரு திறந்த வெளி. மேகங்கள், விண்மீன் கூட்டங்கள், ராசி மண்டலங்கள், கிரகங்கள், இன்னும் கண்ணுக்கு புறப்படாத எத்தனையோ பேர் ஆற்றல்கள் அதிர்வு அலைகளாய், உருவில்லாத பொருளாய், உருவில்லாத கருவாய் இந்த ஆகாயத்தில் இருக்குது. ஒரு சத்தத்தை, ஒரு சக்தியை வேணும் என்று நாம் உள்ளூருக்கோடு அழைக்கணும். உள்ளூருக்குனா என்னது? சத்தம் போட்டு கூப்பிடுறதா? மனிதனுடைய உள் மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்குது. மன இயல் நன்கு கற்றவர்களால் அதை புரிய முடியும். அவர்களே அந்த சாஸ்திரத்தில் ஒரு வகையில் குறிப்பிட்டிருப்பார்கள், மனிதனுடைய ஆழ் மனதுக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு. அது எப்படி இந்த தொடர்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். நம்ம ஆகாயத்திலிருந்து இருக்கின்ற ஈர்ப்பு சக்தியை நம்ம சகசிராரமாகிய தலை தொடர்பு கொண்டு தான் வச்சுருக்கு. அந்த தொடர்பு நேர உள்நோக்கி சென்றால் மூலாதாரத்தை வந்து தொடும். மூலாதாரம் குண்டலினி பருவமாக இருக்கும். நம்முடைய ஆழ்மனதனுடைய முதல் பதிவிடமே மூலாதாரம் தான். நம்முடைய உள்மனதின் முதல் பதிவிடமே மூலாதாரம் தான். இந்த உள்மனது சகசிராரத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய ஆகாய சக்தியை தொடர்பு கொள்கிற பொழுது ஆகாய சக்தியில் இருக்கக்கூடிய பதிவும் நம்ம உள்மனத்துக்கும் உள்ள ஒரு காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி, ஒரு ஈர்ப்பு. இந்த உள்மனத்தில் என்ன இருக்கோ அது ஆகாயத்தில் இருக்கும், ஆகாயத்தில் என்ன இருக்கோ அது உள்மனத்தில் இருக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொன்ன பெரியோர்கள் வாக்கு அது. இப்போ இந்த சக்கரங்களை திறந்து ஆழ்மனதோட கர்மசாமி அப்படின்னு கூப்பிட்டா அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஞானம் என்னும் ஒரு பெரிய சக்தி கர்ப்பசாமி என்னும் ஒரு திருநாமத்தை சொல்லி நம்மளை கூப்பிடுறான். இந்த உருவத்தை அவன் மெய்யாக நினச்சி வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு சூட்சமான ஒரு ரூபகமாக அந்த ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி அளிக்கும். இதுவரை உள்ள உண்மை. அதே மாதிரி இந்த உலகத்தில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வஞான சக்தியின் ஒரு அதிர்வு அலைகள் அந்த சூட்சம ரூபமாக எந்த உருவத்திலையும் காட்சியளித்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு உருவமாக இருந்தால் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? நீ நினைக்கிறது, நீ மெய்ப்பிக்க நினைத்தது மட்டும்தான் உருவம். அந்த உருவத்திலே இணைய வந்தது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தி மட்டும்தான். அந்த சக்தி உன் அழைப்புக்கு இணங்கி நமக்கு காட்சி கொடுத்து நம் எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கு. அது இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த ரூபத்தில் இருக்கலாம். ஜடப்பொருளில் இருக்கலாம், ஜடாப்பொருளில் இருக்கலாம், மரக்கட்டையில் இருக்கலாம், கல்லிலும் இருக்கலாம், செம்பிலும் இருக்கலாம், ஈயத்திலும் இருக்கலாம், ஸ்டீலில் இருக்கலாம், கல்லில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம். அடையாளச்சனம் இல்லாத தெய்வ வழிபாடு ஸ்தலங்களே கிடையாது. எப்பேற்பட்ட வழியுமாக இருந்தாலும் சரி, சர்வ மதங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளச்சின்னம் இருக்கும். அது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு மகான்கள் ஞானிகளும் என்ன ஒவ்வொரு அருள் வழிகாட்டிகளும் நமக்கு காண்பித்து கொடுத்த மெய்ப்பிம்பங்கள். அதை யாரும் மாற்றிக்கொள்ள இயலாது. அவைகளில் நம்முடைய மனதையும் கருத்தையும் செலுத்துகிற பொழுது அந்த சக்தி ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு காட்சி அளிக்கி, நமக்கு கை கொடுக்கு. இதுதான் விஷயம். அதை வந்து திறந்த வெளியில் நம்ம நினச்சிக்கிட முடியாது என்று நினைத்து ஒரு உருவத்தை மெய்யாக கருதி நாம் நினைக்கிறோம். ஞானி அப்படி அல்ல. எங்கிருந்து வேணால் நினைப்பான். அவனுக்கு ஒரு உருவமே தேவையில்லை. எங்கிருந்து வேணாலும் நினைப்பான், எங்கேனாலும் கூப்பிடுவான், எப்படினாலும் அது வரும். அது என்ன ஞானிக்கு மட்டும் அப்படி வருது, ஏன் மனிதனுக்கு வராதா? ஞானிக்கு வருதுன்னா தங்கத்தை வந்து நம்ம வந்து ஈயத்தோடு சேர்க்க முடியாது, செம்போடு சேர்க்கலாம். அப்படி தானே? தங்கத்தை ஈயோடு சேர்க்க முடியாதுன்னு ஒரு உலோக விதிமுறையே இருக்குது.
ஆனால் ஐம்பொன்னாக உருக்குகிற பொழுது ஐயத்தோடு இணையுது. அப்போ அது வேதி மாற்றத்துக்கு உருவாக்கப்பட்டு தான் இணையுது. அந்த வேதி மாற்றம் என்பது தான் மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அறியாமை உடையவனாக இருக்கிறது வரை அவன் மனுஷனாகவே இருக்கான். ஐம்புலன்களை உணர்ந்து கொண்டு ஆத்மசக்தியை எழுப்பி சக்கராயுதங்களை கையில் ஏந்தி விட்டான் என்றால் அவன் ஞானியாகி விடுகிறான். அந்த ஞானத்தின்பால் இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அந்த ஆகாய சக்தி நமக்கு தொடர்பு கொடுக்க முடியும். மற்ற நேரத்தில் அந்த தொடர்பு இருக்கும், நீ வாழ்ந்துக்கிட்டே இருப்ப. ஆனால் அந்த ஞான உணர்வு சூட்சமத்தை உன்னால் புரிய முடியாது. அதுக்கு தான் தவம் கொள்ளுதல். அந்த தவத்தால் நம்ம செய்ய முடியும். புலன்களை நம்பசம் திருப்பி பொறிகளை அடக்க முடியாத புலன்களை அடக்கலாம். அது என்ன பொறிகள் வேறு அப்போ புலன்கள் வேறா அப்படின்னு நீங்கள் கேட்கணும்ல. பொறியியல் துறை கருவிகள்னு அர்த்தம். பொறிகள்னால் கருவிகள் தமிழில், புலன்கள்னால் அந்த கருவிகளை இயக்குகின்ற சக்தி என்பது பொருள். காது என்பது கருவி, கேட்கும் திறனுக்கு புலன் என்பது பொருள். மூக்கு என்பது கருவி, சுவாசிக்கும் தன்மைக்கு பெயர் புலன். வாய் என்பது கருவி, பேச்சு ஆற்றல் என்பதற்கு பெயர் புலன். பேசுகின்ற உண்ட விதை, அந்த விசை, அதுக்கு புலன். கண்கள் கருவி, பார்க்கின்ற ஆற்றல், அதற்கு பெயர் புலன். 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த ஒரு காட்சியை திடீர்னு பார்க்கணும், உங்களை அந்த இடத்துல பார்த்தேன்னு இந்த கண்ணு நினைவுக்கு கொண்டு வருது. உண்மையா? அந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்புல இப்படி ஒரு காயம் இருந்துச்சு, இப்போ இருக்கா அப்படின்னு கேட்குற உணர்வை உணர்த்துது. என்னது? கண்கள். எவ்வளோ பெரிய கேமரா பார்த்தீங்களா அது? இப்போ நம்ம வச்சுருக்கிற கேமரா கூட என்றைக்கா ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனால் அந்த கண் கேமரா என்ன செய்யாது, மைண்டில் ரெக்கார்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்கும். 60 வயசுக்கு மேலே தெரியலையே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கக்கூடாது. ஆனால் அது மைண்ட் ரெக்கார்டிங்ஸ். உண்மையா இல்லையா? மைண்ட் ரெக்கார்டிங்ஸ். அப்போ அந்த கேமரா, அந்த பாட்டு கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு எழுதினார். பசுமை நிறைந்த நினைவுகளே, அந்த பாடலில் ஒரு வரி வரும். அந்த எந்த கண்ணில் எந்த காட்சியை கண்டு செல்கிறோமோன்னு சொல்லி அந்த வார்த்தையை எழுதுவார். கண்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்ட ஒரு கவிஞன் அவர் எழுதினார். இன்னொரு ஆன்மீகவாதிகள் கண்கள் தான் கடவுள் என்று ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆன்மீக வழிகளில் ஒன்று இருக்குது, கண் தான் கடவுள். அப்போ கண் இல்லாதவன் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அவனுக்கு கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுதாங்களா, இருக்குன்னு சொல்லுதாங்களான்னு யாரும் கேள்வி கேட்கல, அவங்க பதிலும் சொல்லுத. அவங்க கண்கள் கடவுளுங்கிறாங்க. சந்தோஷம், பகவானின் படைப்பு தானே, ஏற்றுக்கிடுவோம். ஐயா கல்லே கடவுள்னுங்கும் போது கண்கள் ஏன் கடவுளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலேயும் கடவுள் இருக்கான். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் தானே அவன். அப்படி நம்ம உணர்வோம். அதனால் ஒரு உருவம் இத்தனை இடத்துக்கு எப்படி செல்லும் என்பதற்கு விளக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். அந்த ரூபகத்துக்கும் நாம் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறனால எந்த ரூபகத்தில் கேட்குறோமோ அந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறான் இறைவன். எந்த திருநாமத்தில் நம்ம நினைக்கிறோமோ அந்த திருநாமத்திலேயே நமக்கு காட்சி கொடுக்குறான். நம்முடைய மரபுகளுக்கு முன்னால் எந்த உருவத்தை நமக்கு காட்டி இதுதான் கடவுள் என்று காட்டினார்களோ அது நம்முடைய ஜீன்லேயும் டிஎன்ஏலையும் ரெக்கார்ட் ஆகிடுது. உடனே அது சம்மந்தப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்தோன்னே இதுதான் கடவுள் அப்போ நம்ம முடிவுக்கு வந்துருந்தோம். இது எல்லாமே என்னுடைய பிறப்பின் ரகசியத்தில் பதிவான ஒரு பதிவுகள். இதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அழிக்க முடியும் அப்படி என்று இருந்தால் அது ஒரு தத்துவம். நான் சொன்ன மாதிரி நிரந்தரமாக தவம் இருந்து தியானம் இருந்து தன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள புதிய ரெக்கார்டிங்களை கொண்டு வந்து பதிவாக்கி நம்முடைய கேரக்டர்லேருந்து மனத்திலேருந்து எல்லாத்தையும் மாற்றி காட்டிக்கிறது. அது மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் இயற்கையாகவே இருக்கும், என்றும் நிலையாக இருக்கும், அழியாததாக இருக்கும். அந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஞானத்தின் பதிவேடுகள். நம்ம எல்லாம் கும்பிடுறோம். மகாவீரரை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மன்னர் இணைஞ்சார்னா மிக அருமையாக, எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கலை, நாட்டை ஆள்வதும் எனக்கு பிடிக்கலை, என் கையில் கிடைத்ததை இந்த மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு நான் துறவுக்கு செல்கிறேன், அதுக்கு 30 நாட்கள் அவகாசம்னாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் என்கிட்ட அப்படின்ட்டார். எல்லாரும் வந்தான். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், நாடு வேண்டும், சிம்மாசனம் எல்லாம் கொடுத்தாச்சு. 30 நாள் கழிந்து 31ஆவது நாள் காலையில் எதிர்த்து புறப்படுறார்.
மன்னர் நாட்டை விட்டு துறவுக்கு. அங்கேருந்து ஒரு ஏழை மகன் ஓடோடி வந்தான். சுவாமி, நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். குறிப்பிட்ட வேளையில் வாங்குவதற்கு தர்மத்தை பெற பாக்கியமில்லாதவனாக மாறிவிட்டேன். இப்பொழுது வந்தேன், எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்தான். அதுக்குள்ளே அவர் புறப்பட்டு போயிட்டார். சிம்மாசனத்தை பார்த்து சொல்லி என்ன நடக்க போகுது? அரசர் போய் விட்டாரப்பா ஆண்டியாக, வேணா நீ அவர் போகிற இடத்துல போய் கேடு அப்படின்னார். விறுவிறுன்னு போகணும்னு நினச்சி போனால் அவர் அதுக்குள்ளே போய் ஒரு காட்டின் அடிவாரத்திலே போய் தவமாக இருந்துட்டார். இவன் மெல்ல மெல்ல நடந்து போகும்னே அவர் மென்மையாக கண்களை மூடி, புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து உள்நோக்கி உட்கார்ந்துக்கிட்டார். நேற்று அருணகிரி சொன்ன மாதிரி புறத்தை அடக்கி அகத்தை நோக்கிவிட்டால் அகிலமெல்லாம் உன் கையில் தெரியும் என்று வடிவேல் முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னதைப் போல புறத்தை அடக்கி அகத்தை திறந்து விட்டான். புறக்கண்கள் மூடிவிட்டன. யார் வாரான்னு தெரியல. பேசாமல் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு காற்றடித்தது. காற்றடிக்கிற பொழுது தானம் வாங்க வந்தவனும் பக்கத்தில் வாரான். ஐயோ, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டாரே, இனி இந்த நிஷ்டையை கலைத்து இந்த தர்மத்தை பெற்றால் அது பாவமாக வந்து முடியுமே என்று நினைத்து உணர்ந்தான். அந்த காற்று அடிக்கும் பொழுது உட்கார்ந்திருந்த அரசர் பட்டு பீதாம்பரத்தை அவுத்து போடுறதுக்கு யாவும் இல்லாமல் வந்துட்டார். அதை அப்படி மெல்ல உரிந்து காற்றில் அப்படியே தவழ்ந்து உடம்பை விட்டு அப்படி லேசாக நகண்டு வந்துச்சு. அதில் தங்க சரிகைகள் மின்னியது. அந்த பட்டு பீதாம்பரத்தில் பார்த்தான். தானம் வாங்க வந்தவன் இறைவன் நம்மை உணர்ந்து அரசன் மூலமாக பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த காற்றை வர வைத்து நம் கருத்தை உணர்ந்து அவன் உடலிலே உடுத்திருக்கும் உடையை நமக்கு அவிழ்த்து காட்டுகிறார் என்று நினைத்து அப்படி மெல்ல உடம்பை விட்டு வெளியில் வந்த உடனே அப்பான்னு சொல்லி எடுத்தான். கண்வழிக்கு முன்னால் போயிட்டா நல்லது, சாபத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து புறப்பட்டான். காலில் முழு தச்சுது. அம்மான்னு அழுதான். கண்ணை திறந்துட்டார். யாரடா அவன்? அம்மா என்று சொல்வதுன்னார். சுவாமி, தர்மம் வாங்குவதற்கு வந்தேன், காலதாமதமாகிவிட்டேன். தேடி வந்தேன், மூடிவிட்டீர் கண்களை. நாடிய பொருள் கிடைக்காதோ என்று வாடினேன். ஆனாலும் அடித்த ஒரு காற்றிலே அடியேனுக்கு கிடைத்த கருணை உங்களுடைய பீதாம்பரம் மட்டும்தான். உடலில் ஒட்டியிருக்கும் பொழுது எடுத்தால் அது திருட்டு, வெளியே வந்த பிறகு எடுத்தால் கண்டுபிடிப்பு. எடுத்தேன், தவறாக கருதக்கூடாது. இருந்தாலும் கண் விழித்து விடக்கூடாது என்று கள்ளத்தனமாக என் உணர்வு பேசியதால் ஆவேசப்பட்டேன். என் காலில் முழுதைத்து விட்டது. வேதனை தாங்க முடியவில்லை. இதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், மகனே, எனது அகக்கண்களை திறந்ததை விட என் கானக்கண்களை திறந்தவனே நீதாண்டான்னார். அரசர், எப்படி சொல்லுகிறீர்னா, நீ மட்டும் அம்மானு கத்தலைனா நான் ஒரு தர்மத்தில் பாக்கி வச்சுட்டே ஞானமாக போயிட்டேன், துறவியாக போயிட்டேங்கிற பாவம் என்னை பிடிச்சிருக்குமாடா. நான் இந்த பட்டு பீதாம்பரத்தை கூட பெருசாக நினச்சிக்கிறேன், கட்டிட்டு வந்திருக்கோம்னு இறைவன் எனக்கு உணர்த்தியிருக்கான். அதை உனக்கு தந்துட்டோம்ங்கிற திருப்தியில் நம்ம தவத்தை நான் முழுசாக ஆக்கிடுவேன், நீ போயிட்டு வான்னா. அவன்தான் மகாவீரன். அவர் தான் மகாவீரர். அரசராக இருந்து ஆண்டியா போன பின்பும் தவம் பெற்று தர்மம் தானம் செய்தவர். புரியுதா? அந்த மகாவீரரை பற்றித்தான் இன்றைக்கி நம்ம மகாவீரர் ஜெயந்தின்னு ஒரு விடுமுறை நாளவே வச்சுருக்கோம் இல்லையா? அவர் தான் என்ன மதத்தை தோற்றுவித்தார்? ஒரு மதத்தை சொல்லுவாங்களே, சமண மதமா? ஜெயின மதத்தை தோற்றுவித்தவர். புத்தர் புத்த மதத்தை தோற்றுவித்தவர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞானமாக காட்டி நம்மளை வாழ வச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது அவங்க பெற்ற மனசு தான். அப்படி தானக்கா? அவங்க பெற்ற மனசு தானே, உண்மையா இல்லையா? அந்த மனசு மட்டும் பக்குவப்படலைன்னா எதையும் கொடுக்கவும் முடியாது, எதையும் எடுக்கவும் முடியாது. அந்த மனப்பக்குவம் தான் ஞானத்தை பெறதுக்கும் வேணும், தானத்தை கொடுக்கறதுக்கும் வேணும், தரம் பார்க்கறதுக்கும் வேணும், தரத்தோட வாழறதுக்கும் வேணும். எல்லாத்துக்கும் தேவையே என்னது? மனசு. இந்த மனசை மட்டும் ஒருத்தன் சரிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அவன் எதையும் பெற முடியாது, அவன் எதுலேயும் நிலைக்கவும் முடியாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். யார் சொன்னா? அவன் யார் சொன்னான்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், மாற்றானை உறவென்று நினைக்க வேண்டாம் சொன்னால.
அதைத்தான் அருமையாக சொன்னான். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மனதை அடக்கு. எப்படி அடக்கிறது? அப்படி அடக்கியவன் தான் மகாவீரன். மனதை ஒருத்தன் வென்று விட்டால் அவன் மாவீரனாகிறான். அவன் மனத்தை மட்டும் கட்டுக்குள்ளே கொண்டு விட்டான்னா போதும். நீங்கள் மனோதத்துவம் மனோசக்தியை பற்றி படிக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, மனதை அறிவுக்கு கொண்டு வா, அல்லது உன் மனதை ஒரே நிலைக்குள் கொண்டு வா. அப்படி கொண்டு வருகிற பொழுது உனக்கு அது அம்பினும் கூறியதாய் மாறும். வைத்த குறி தப்பாமல் தட்டுவாய், பெருவாய் வெற்றியை அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த மனசு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த மனதை சுத்தமாக்கி மாசில்லாத நிலையாக கொண்டு வந்து ஈசனை அதற்கு இருப்பிடமாக கொடுத்து ஆனந்தமாக பெறுவோம் என்று வாழ்த்துக்களை கூறி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க.